Hi, wish you a happy Diwali. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். And myself, this is Senthilkumar from Kallakurichi. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் நவம்பர் 14, 2020. நியூஸ் பேப்பரில் வந்து முக்கியமான நியூஸ் யூஸ்ஃபுல் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஒரு சின்ன வீடியோவை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மூவிங் ஆன் டு த அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாவில் சர்வதேச பாரம்பரிய மருத்துவ ஆராய்ச்சி மையம், ஓகேங்களா, குளோபல் சென்டர் ஃபார் ட்ரெடிஷ்னல் மெடிசன். ஸோ நேற்றுக்கு வந்து நவம்பர் 13 நேஷ்னல் ஆயுர்வேத டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கடைப்பிடிச்சது. நம்ம நேற்றுக்கே அதை நம்ம நியூஸ் பார்த்தோம். ஸோ அதை முன்னிட்டு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து 2 இன்ஸ்டியூட் திறந்து வைக்கிறாருன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ நேற்றுக்கு வீடியோ கான்ஃபரன்சிங்கில் WHO சீஃப், உலக சுகாதார அமைப்பின் தலைவர், அவர் என்ன தெரிவிச்சிருக்கிறார் அப்படின்னா, இந்தியாவில் வந்து குளோபல் சென்டர் ஃபார் ட்ரெடிஷ்னல் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பாரம்பரிய மருத்துவம், பாட்டி வைத்தியம், ஸ்பெசிஃபிக்காக நம்ம கொலோக்கியலாக சொல்லணும் அப்படின்னா பாட்டி வைத்தியம். ஸோ அதுக்கான மையங்களை வந்து இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட சொன்னாங்க. ஸோ இந்த இன்ஸ்டியூட் வந்து டைரக்டாக WHO கீழவே செயல்படும். ஓகேங்களா. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கீழவே இந்த இன்ஸ்டியூட் செயல்படும். ஸோ நேற்றுக்கு திறந்து வச்ச அந்த 2 ஆயுர்வேத மையங்கள் பிரதமர் வந்து விர்ச்சுவலாக திறந்து வச்சாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இன்ஸ்டிடியூட் ஆஃப் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் இன் ஆயுர்வேதா, ஜாம்நகர், குஜராத்தில் ஆயுர்வேத கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையம். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா, ஜெய்ப்பூர், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா ஜெய்ப்பூர். இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா ஜெய்ப்பூர் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ITRA ஜாம்நகரில் இருக்குது, அதுவும் கொஷின் கேட்கறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த 2 இன்ஸ்டியூட்டுமே அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ பாசிபிள் கொஸ்டின்ஸ் வந்து 3. ஒன்று வந்து அந்த 2 புது ஆயுர்வேதா இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா ஜெய்ப்பூர் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் ஒன், இன்ஸ்டியூட் ஆஃப் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் இன் ஆயுர்வேதா ஜாம்நகர், குஜராத்தில். 3வது வந்து உலக சுகாதார அமைப்பு எந்த நாட்டில் சர்வதேச பாரம்பரிய மருத்துவ ஆராய்ச்சி மையம் அமைக்கப்பட உள்ளது. ஓகேங்களா. ஆப்ஷன் A நியூ இந்தியா, ஆப்ஷன் B சைனா, ஆப்ஷன் C and D ஏதாவது இன்னும் 2 கண்ட்ரி இருக்கும். ஸோ இந்தியா இருக்கும்போது கண்டிப்பாக சைனாவும் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் இந்தியா. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாடு சென்சேஷனல் நியூஸ். ஆஃப்கோர்ஸ் அண்ணா பல்கலைக்கழகோட VCயை வந்து விசாரிக்கிறதுக்காக ஒரு குழு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி இன்கேஸ் இந்தியா லெவலில். அதனுடைய வைஸ் சான்சலர் இருக்கிற வந்து மிஸ்டர் சூரப்பா அப்படிங்கிறவர். ஸோ அவருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூஸ் நடந்திருக்கு. ஸோ அவர் மேலே இப்போ நிறையா புகார்கள் வந்ததுனால ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் அப்படிங்கிற தலைமையில வந்து அந்த புகாரை பற்றி விசாரிக்கிறதுக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா. நீதிபதி கலையரசன் தலைமையில், அந்த பேர் ரொம்ப முக்கியம், நீதிபதி கலையரசன் தலைமையில். ஸோ ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு சிட்டிங் VC மேல ஒரு குழு அமைச்சு விசாரிக்கிறது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு சிட்டிங் VC, ஐ மீன் அவர் வைஸ் சான்சலராக இருக்கிறப்பவே அவர் மேலே ஒரு புகார் வந்திருக்கு, அவர் விசாரிக்கிறது ஒரு குழு அமைச்சிருக்கிறது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, பட் அவர் வந்து VCயா இல்லாதப்ப மிஸ்டர் மன்னர் ஜவஹர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா. மன்னர் ஜவஹர் அவர் VCயா இருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் மேலே ஒரு குழு வச்சு விசாரிச்சாங்க. பட் அண்ணா யூனிவர்சிட்டியோட சிட்டிங் VCயில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அலிகேஷன்ஸ் வந்து அதை விசாரிக்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணுறது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ என்ன மாதிரி அலிகேஷன்ஸ் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேங்களா. அது மைட் பி எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கு தேவையில்லை. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபிஷியல் என்ன அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு வேணுங்களுக்கு வேலை தந்துருக்கிறாரு, நிறைய லஞ்ச பணம் வாங்கிக்கிட்டு தந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்கிற போடுற ரூல்ஸுக்கெல்லாம் இவர் ஒத்து வர்றது கிடையாது. ஸோ எலியும் பூனையுமாவே இருந்தது இன்னைக்கு கொஞ்சம் பூதாகரமாக வெடிச்சிருக்குது. அவ்வளோதான் மேட்டர். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒரு இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு
தரதுக்காக அவரே ஓகே பண்ணது. பட் அது தந்தா அப்படின்னா தமிழ்நாடோட கவர்மெண்ட்டோட 16% ரிசர்வேஷன் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து கேன்சல் பண்ணப்படும். அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே ஏதாவது நீங்கள் படிக்கணும் அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், ஃபீஸ் அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் வந்து சூரப்பாவுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நிறையா வந்து கான்ட்ரவர்ஷியல்ஸ் வந்துட்டே இருந்தது. ஸோ அதையெல்லாம் சேர்த்து நேத்திக்கு வந்து அஃபிஷியலாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லிட்டாங்க. ஸோ நீதிபதி கலையரசன் தலைமையில், அந்த பேர் ரொம்ப முக்கியம், நீதிபதி கலையரசன் தலைமையில் அண்ணா யூனிவர்சிட்டி துணைவேந்தர் யாரு, எம்.கே. சூரப்பா, அவர் மேல வந்திருக்க புகாரை பத்தி விசாரிக்கிறாங்க நீதிபதி கலையரசன் தலைமையில். நெக்ஸ்ட் ஒன் QRSAM. ஓகேங்களா. ஸோ ஆள் இல்லாத ஒரு இலக்கு விமானம், ஓகேங்களா, பைலட்லெஸ், அந்த ஒரு மிசைலை வந்து நேத்திக்கு வந்து ட்ரையல் மூலமா இந்தியா சோதிச்சு பார்த்துருக்கு. ஓகேங்களா, வெற்றிகரமா சோதிச்சு பார்த்துருக்கு. சந்திப்பூர் ஒடிஷா கடற்கரை ஓரத்துல இருந்து குவிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், அது ஃபுல் ஃபார்ம் வந்து குவிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். ஓகேங்களா. ஸோ சந்திப்பூர் ஒடிஷா கோஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் bilateral issues. ஸோ தெற்காசிய நாடுகளுடன் சீனா பேச்சுவார்த்தை. அது கொஞ்சம் இந்தியாவுக்கு சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு நியூஸ். தெற்காசிய நாடுகளுடன் சீனா பேச்சுவார்த்தை. யார் யார் கூட அப்படின்னா ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள் அண்ட் பாகிஸ்தான், இந்த 4 நாடுகளோட சைனா வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு. ஓகேங்களா. ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள் அண்டு பாகிஸ்தான், இந்த 4 நாடுகளோட சைனா வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கு. ஸோ சைனா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கோவிடோட 2வது வேவ், செகண்ட் வேவ் வந்து பாசிபிளுக்கான சினாரியோ பற்றி நாங்கள் விவாதித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சைனா வந்து. அதர் கண்ட்ரிஸ் அஃபிஷியலாக எதுவும் சொல்லலை. ஸோ இதை வந்து கொலோக்கியலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 5 பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சைனா வந்து இந்த 5 நாடுகளோட பேச்சுவார்த்தை வந்து 5 பார்ட்டிஸ், அதாவது சைனா ப்ளஸ் ஸ்ரீலங்கா ப்ளஸ் பங்களாதேஷ் ப்ளஸ் நேபாள் ப்ளஸ் பாகிஸ்தான். ஓகேங்களா. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா சைனா இதே மாதிரி 4 கண்ட்ரியோட பேசுச்சு, குவாட்ரபிள் அப்படின்ற மாதிரி. சைனா, ஆப்கானிஸ்தான், நேபாள், பாகிஸ்தான். சைனா, நேபாள், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான். அப்போ வந்து ஆப்கானிஸ்தானோட பிரச்சனை பற்றி பேசினாங்க அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக சொன்னாங்க. இதில் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஏஷியாவை சுற்றி, ஸோ இந்தியாவை இதில் இன்க்ளூட் பண்ணலை சைனா. மஸ்ட் நோட் திஸ், இந்தியாவை இதுக்குள்ள வந்து சைனா இன்க்ளூட் பண்ணாம இவ்வளவும் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது, சைனா தன்னுடைய ஆக்டோபஸோட எண்ணத்தை ரொம்பவே அவங்க வந்து தெற்காசியால பதிச்சுட்டாங்க. பதிக்க போறாங்க அப்படின்றதுலாம் கிடையாது, பதிச்சுட்டாங்க. பட் அந்த இதே இந்தியா எப்படி எதிர்கொள்ளும் அப்படிங்கிறத இப்ப பிக் கொஸ்டின் மார்க் அது. நெக்ஸ்ட் ஒன் ஆபரேஷன் தண்டர். ஸோ இன்டர்போல், வேர்ல்டு கஸ்டம் ஆர்கனைசேஷன், ஓகேங்களா, இவங்க 2 பேரும் இணைஞ்சு ஆப்ரேஷன் தண்டர் 2020 அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் நடத்தினாங்க. எதுக்காக அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு எதிராக என்னென்ன குற்றங்கள் பண்ணுறது, இந்த மான் வேட்டையாடுறது, புலிகள், சந்தன மரம், இந்த மாதிரி மரத்தை வெட்டி இல்லீகலாக வந்து காட்டுக்குள்ளே என்னென்ன பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ணுறவங்க பிடிக்கிறதுக்காக ஆப்ரேஷன் தண்டர் 2020 அப்படிங்கிறத இன்டர்போல், உலக சுங்க அமைப்பு, வேர்ல்டு கஸ்டம் ஆர்கனைசேஷன், இவங்க 2 பேரும் சேர்ந்து 103 நாடுகளில் இதை ஏற்பாடு பண்ணாங்க. ஓகேங்களா. இன்டர்போல், வேர்ல்டு கஸ்டம் ஆர்கனைசேஷன் 103 நாடுகளில், எல்லாமே முக்கியம். ஆபரேஷன் தண்டர் யார் நடத்துனது அப்படின்னு கேட்டால் இன்டர்போல் அண்டு வேர்ல்டு கஸ்டம் ஆர்கனைசேஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட், எத்தனை நாட்டில் நடைபெற்றது அப்படின்னா 103 நாடுகளில் நடைபெற்றது. ஆபரேஷன் தண்டர் 2020 எதுக்கு அப்படின்னா சுற்றுச்சூழல் குற்றங்களுக்கு எதிராக. ஓகேங்களா. ஆபரேஷன் தண்டர் 2020 எதுக்கு அப்படின்னா சுற்றுச்சூழல் குற்றங்களுக்கு எதிராக. நெக்ஸ்ட் ஒன் லைனர்ஸ். இன்னைக்கு நவம்பர் 14 வேர்ல்ட் டயாபெட்டிஸ் டே. தீம் வந்து த நர்ஸ் அண்ட் த டயாபெட்டிஸ். ஓகேங்களா, த நர்ஸ் அண்ட் த டயாபெட்டிஸ். நவம்பர் 13 வந்து ஆயுர்வேத டே, நவம்பர் 14 டயாபெட்டிஸ் டே. அதேமாதிரி நவம்பர் 14 இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் தினம், சில்ட்ரன்ஸ் டே, பர்த் அனிவர்சரி ஆஃப் த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் வாம்கோ புயல் அப்படின்னு சொல்லி ஒன்று தாக்கியிருக்கு, நிறைய பேர் இறந்துருக்காங்க. பிலிப்பைன்ஸ்ல வாம்கோ புயல் அப்படின்னு சொல்லிட்டு. மியான்மர்ல வந்து
ஆங் சான் சுகி அவங்களுடைய கட்சி வந்து தேர்தலில் ஜெயிச்சிருக்கு. நேஷனல் லீக் ஆஃப் டெமோக்ரஸி, மியான்மர் நாட்டில் நடைபெற்ற தேர்தலில் ஆங் சான் சுகி அவங்களுடைய கட்சி வந்து தேர்தலில் ஜெயிச்சிருக்கு. பராக் ஒபாமா ஒரு எழுதின புக்கு எ ப்ராமிஸ்டு லேண்ட். ஓகேங்களா, பராக் ஒபாமா எழுதின புக்கு எ ப்ராமிஸ்டு லேண்ட். இந்த புக்கு கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு, நியூஸ்ல வந்தது. அந்த புக்கில் வந்து ராகுல் காந்தி பற்றி சொல்லியிருக்கிற, அது நம்மளுக்கு தேவையில்லை. எ ப்ராமிஸ்டு லேண்ட் யார் எழுதினது? ஓகேங்களா, யாரோட இது? ஸோ அது வந்து பராக் ஒபாமா அவங்க எழுதினது. ஸோ வித் திஸ் ஐம் கமிங் டு an end for today's video. Once again, I'm wishing a heartful and safe Diwali to all of you. Feedback and suggestions are always welcome. Thank you. Have a good day and be safe.